அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பானவர்களே, ஒரு அற்புதமான ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு துஆவை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்போ நம்ம ஓதணும்? ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதினதாக அபூதாவூத் என்கின்ற ஒரு ஸஹீஹான ஒரு கிதாபில் இடம்பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துஆவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபரி, லா இலாஹ இல்லா அன்த. சுப்ஹானல்லாஹ். ஒட்டுமொத்த ஒரு அற்புதமான வேண்டுதல்களை உள்ளடக்கக்கூடிய துஆ. ஒன்று, ஆரோக்கியத்தையும் நமக்கு இந்த துஆவின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் இம்மை மறுமை இருக்கக்கூடிய வேதனையிலிருந்து நமக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துஆ. இதனுடைய பொருள் கவனிங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். யா அல்லாஹ், எனது உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எனது செவிப்புலனுக்கு ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எனது பார்வைக்கு ஆரோக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இறை நிராகரிப்பிலிருந்தும் வறுமையிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு கூறுகிறேன். யா அல்லாஹ், மன்னரை வேதனையிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு கேட்கிறேன். உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை என்கின்ற ஒரு அற்புதமான துஆவை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னாடி நம்ம ஓதும் பொழுது அல்லாஹு தஆலா நமக்கான ஆரோக்கியத்தையும் கபருடைய வேதனையிலிருந்து நமக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு அழகிய ஒரு பாதுகாப்பை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? எல்லோரும் இதை மனனம் செய்து கொள்வோம். இதை மற்றவர்களிடத்திலும் பகிர்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.